தோழர்களே, நம்ம லாகவா ராலன்ஸ் அவர்கள் ஒரு அற்புதமான உதாரணம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. பிரஸ்ஸுக்காரங்க இந்த ஆட்சியை விமர்சிக்கிறாங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போதானங்க வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் எதுக்கு கொடுப்பாங்க? ஸ்கீம்ஸை இது பண்றதுக்கு, புதுசாக எதனா திட்டம் கொண்டு வர்றதுக்கு, இதுக்கு தான் அந்த டைமு. ஆனால் சட்ட ஒழுங்கு, இந்த கரண்ட் டெய்லி எங்களுக்கு போயின்னு இருக்குது, தண்ணி சரியா வரல, இதுக்கெல்லாம் டைமாக கொடுப்பாங்க? எல்லாரும் கேள்வி தான் கேட்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாரு பாருங்க, அதுதான் என்ன மெய்சில இருக்க வச்சுச்சு அப்படியே. அது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு தெருவுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற நாயெல்லாம் நம்மளை குலைக்குமா, அது தெரு நாய் நம்மளை குலைக்குமா. அப்போ அந்த நாய் பிஸ்கெட் சாப்பிடும், ஒரு நாய் பிரியாணி சாப்பிடும், அதுக்கு அந்த நாய்க்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு போட தான் அது அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்சிக்கு எதிராக 65% மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கேள்வி கேட்கறாங்கலாம் நாயா? இல்ல, நான் உதாரணம் தான் சொன்னேன், நான் மக்கள் எல்லாம் நாயின்னு மீன் பண்ணல. நீ அரசியலுக்கு வரும் அதையும் சிந்திக்கணும். போற போக்கில் நாய் உதாரணம் கொடுத்துட்டு போற. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு, அதுக்கேற்ற மாதிரி. என் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு பொருள் திருடும் போயினே இருந்தது. என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டாபர்மேன் நாயை வாங்குறேன். வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கலாம், திருடம் வந்தா காப்பாற்றும் நம்மளன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த டாபர்மேன் நாயை நான் வாங்கின்னு வைக்கிறேன். ஆனா மறுநாளும் என் வீட்டில் திருட்டு போகுது. என்னடா நம்ம நாய் வாங்கி வச்சிருக்கிறோம், அந்த நாய் சரியா வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன், அந்த நாய் நல்லா தூங்கின்னு இருக்குது. இப்போ நான் அந்த நாயை போட்டு பொழக்கலாமா, இல்லை அந்த நாயை ட்ரைனிங் அனுப்பலாமா, இல்லை அந்த நாயை வானான்னு சொல்லிட்டு நான் வேற நாய் வாங்கிடலாமா? இப்படி சொல்லுங்க உதாரணம். இதுவும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட விரும்பல. நீ மக்களை நாயின்னு உதாரணம் சொல்லும் போது இந்த மாதிரியான உதாரணமும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன்.